நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி முபாஹலா சாப பிரார்த்தனை குறித்த தெளிவும் அதன் பின்னணியில் எழும் வினாக்களும் புனித மக்கா நகரில் நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக முபாஹலா சாப பிரார்த்தனை எனும் நிகழ்வு குறிப்பிடப்படுகிறது. இது குறித்து திருக்குர்ஆனில் பின்வரும் வசனம் அருளப்பட்டுள்ளது. இனி உமக்கு இயேசுவை பற்றிய தெளிவான அறிவு வந்த பின்னரும் யாராவது உம்மோடு இது குறித்து தர்க்கம் செய்தால் அவர்களிடம் நீர் கூறுவீராக, வாருங்கள், எங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும் எங்களையும் உங்களையும் அழைத்து ஒன்றாக கூடி பிரார்த்திப்போம். பொய்யர்கள் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாகட்டும் என மனமுருகி வேண்டுவோம். அல் குர்ஆன் 3-61. இந்த முபாஹலா தத்துவத்தின் பின்னணியையும் அன்றைய மக்கா மற்றும் மதீனாவின் சூழலையும் ஒப்பிட்டு நோக்கும்போது பின்வரும் ஆழமான வினாக்கள் எழுகின்றன. வினா 1. தூதுத்துவத்தையே மறுத்தவர்கள் அல்லாஹுவின் சாபத்திற்கு எவ்வாறு அஞ்ச முடியும்? ஒரு காலத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் ஓரிரை கொள்கையை பிரசாரம் செய்தபோது மக்கத்து காஃபிர்கள் இறைமறுப்பாளர்கள் நபியவர்களின் தூதுத்துவத்தையும் நம்பவில்லை, அவர்கள் கொண்டு வந்த போதனைகளையும் ஏற்கவில்லை. அவ்வாறு நபியையும் அவரது தூதுத்துவத்தையும் முற்றாக மறுத்தவர்கள் நபியவர்கள் முன்வைத்த அல்லாஹுவின் சாபத்தை வாங்குதல் என்ற நிபந்தனைக்கு மட்டும் எவ்வாறு கட்டுப்பட முடியும்? நபியுடைய இறைவனான அல்லாஹுவை அவர்கள் முழுமையாக நம்பாத போது, உன் குடும்பத்தை கூட்டி வா, என் குடும்பத்தை நான் கூட்டி வருகிறேன், இருதரப்பும் அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து சாபத்தை வாங்கிக் கொள்வோம் என்ற அழைப்பை அவர்கள் ஏன் ஏற்க வேண்டும்? அல்லது அதற்கு ஏன் அஞ்சி ஒதுங்க வேண்டும்? வினா 2. இறை நம்பிக்கைக்கும் தூதுத்துவத்தை ஏற்பதற்கும் உள்ள முரண்பாடு என்ன? பொதுவாக ஒருவர் அல்லாஹுவை உண்மையாக நம்பினால் அவன் அனுப்பிய தூதரையும் நபியையும் தூதரின் போதனைகளையும் ஏற்றுக்கொள்வதே இயல்பான வழிமுறையாகும். தூதரை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவர் காட்டும் வழியில் நடந்து சிலைகளை வணங்குவதையும் இணைவைப்பதையும் ஷிர்க்கு கைவிடுவார்கள். ஆனால் இந்த முபாஹலா நிகழ்வின் சூழலில் எதிர்த்தரப்பினர் நபியவர்களின் தூதுத்துவத்தை ஏற்க மறுத்த நிலையிலும் சாபத்திற்கு பயந்து பின்வாங்கியதாக வரலாறுகள் கூறுகின்றன. எனில் அவர்கள் உள்ளுக்குள் நபியவர்களின் சத்தியத்தை உணர்ந்திருந்தார்களா? அல்லது சாபம் என்ற இறைத்தண்டனைக்கு அவர்கள் அஞ்சியதன் பின்னணி என்ன? வினா 3. உலக வரலாற்றில் முபாஹலாவின் தாக்கம் என்ன? திருக்குர்ஆனில் இத்தகைய கடுமையான சாப பிரார்த்தனை முபாஹலா குறித்த வசனம் இடம்பெற்றிருப்பதன் நோக்கம் என்ன? உலக வரலாற்றில் இந்த நிகழ்வுக்கு பிறகு யாராவது இத்தகைய சாப பிரார்த்தனையில் ஈடுபட்டு அதன் மூலம் அல்லாஹுவின் நேரடி தண்டனையையோ அல்லது சாபத்தையோ பெற்றுக்கொண்டதற்கான வரலாற்றுச் சான்றுகள் ஏதேனும் உண்டா? குறிப்பு: வரலாற்று ரீதியாக இந்த முபாஹலா நிகழ்வு நஜ்ரான் நாட்டு கிறித்தவர்களுடன் மதீனாவில் வைத்து நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில் முபாஹலா சாப பிரார்த்தனை என்பது இஸ்லாமிய வரலாற்றில் சத்தியத்தை நிலைநாட்டவும் அசத்தியத்தை அம்பலப்படுத்தவும் பயன்படுத்தப்பட்ட இறுதி மற்றும் மிக உன்னதமானதொரு ஆன்மீக வழிமுறையாகும். திருக்குர்ஆனின் 3-61 வசனத்தின் பின்னணியில் எழும் இந்த ஆழமான வினாக்களுக்கான தெளிவான வரலாற்று மற்றும் தர்க்கரீதியான விளக்கங்கள் இதோ. வினா 1. தூதுத்துவத்தையே மறுத்தவர்கள் அல்லாவின் சாபத்திற்கு எவ்வாறு அஞ்ச முடியும்? வரலாற்று ரீதியாக இந்த முபாஹலா அழைப்பு மக்கத்து காஃபிர்களுக்கு விடுக்கப்படவில்லை, மாறாக மதீனாவிற்கு வந்த நஜ்ரான் நாட்டு கிறித்தவ தூதுக்குழுவினருக்கே விடுக்கப்பட்டது. இது மிக முக்கியமான வரலாற்று வேறுபாடாகும். மக்கத்து காஃபிர்கள் நஜ்ரான் கிறித்தவர்கள், மக்கத்து முஷ்ரிக்குகள் இணைவைப்பாளர்கள், முற்றிலும் மறுப்பாளர்களாக இருந்தனர். ஆனால் நஜ்ரான் தேசத்து கிறித்தவர்கள் வேதமளிக்கப்பட்டவர்கள், அஹ்லுல் கிதாப். அவர்கள் அல்லாஹ்வையும் முந்தைய இறைத்தூதர்களையும் மறுமையையும் இறைவனின் தண்டனையையும் ஓரளவிற்கு நம்பியவர்கள். தர்க்கத்தின் எல்லை: இயேசுநாதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனின் குமாரர் அல்ல, அவரும் ஓர் இறைத்தூதரே என்ற உண்மையை நபியவர்கள் தகுந்த சான்றுகளுடன் விளக்கிய பின்பும் அவர்கள் அதனை ஏற்காமல் தர்க்கம் செய்தனர். தர்க்கங்கள் அனைத்தும் முடிந்து அறிவுபூர்வமாக அவர்களால் பதில் சொல்ல முடியாத நிலை ஏற்பட்ட போதுதான் இறுதி தீர்வாக இந்த முபாஹலா எனும் சாப பிரார்த்தனைக்கு நபியவர்கள் அழைத்தார்கள். உளவியல் பயம்: நஜ்ரான் கிறித்தவர்கள் தங்களின் மத புத்தகங்களின் வழிய கிராஸ் வெரிஃபை செய்தபோது முஹம்மது அவர்கள் உண்மையான இறைத்தூதர் என்பதை ஓரளவிற்கு உணர்ந்திருந்தனர். ஓர் உண்மை தூதருக்கு எதிராக சாப பிரார்த்தனை செய்தால் இறைவனின் நேரடி தண்டனை தங்களையும் தங்களின் சந்ததிகளையும் அழித்துவிடும் என்ற ஆன்மீக பயம் அவர்களிடம் இருந்தது. அதனால்தான் அவர்கள் இந்த நிபந்தனைக்கு கட்டுப்படாமல் பின்வாங்கினர். வினா 2. இறைநம்பிக்கைக்கும் தூதுத்துவத்தை ஏற்பதற்கும் உள்ள முரண்பாடு என்ன? நஜ்ரான் கிறித்தவர்கள் நபியவர்களின் தூதுத்துவத்தை வெளியில் ஏற்க மறுத்த போதிலும் உள்ளுக்குள் நபியவர்கள் காட்டிய சத்தியத்தை உணர்ந்தே இருந்தார்கள் என்பதை வரலாற்றுச் சான்றுகள் உறுதிப்படுத்துகின்றன.
சத்தியத்தை உணர்தல். நஜ்ரான் குழுவின் தலைவர்களான அல்பாகிர், அஸ்ஸயித் ஆகிய இருவரும் தங்களுக்குள் ஆலோசித்தபோது, இவர் ஓர் உண்மை தூதர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு தூதரிடம் முபாஹலா செய்த எந்த சமூகமும் அழிவிலிருந்து தப்பியதில்லை. எனவே நமது சமூகத்தையும் குழந்தைகளையும் நாம் காப்பாற்ற நினைத்தால் இவரோடு முபாஹலா செய்யக்கூடாது என்று தெளிவாக பேசிக்கொண்டனர். அரசியல் மற்றும் சமூக காரணங்கள். ஒருவர் உண்மையை உணர்வதற்கும் அதை பகிரங்கமாக ஏற்பதற்கும் இடையே சில உலகியல் தடைகள் இருப்பதுண்டு. தங்களின் தலைமை பதவி, சமூக அந்தஸ்து மற்றும் தங்களின் மத அதிகாரம் பறிபோய்விடும் என்ற உலக ஆசையே அவர்கள் இஸ்லாத்தை தழுவாமல் போனதற்கு காரணம். சாபத்திற்கு அஞ்சியதன் பின்னணி, அவர்கள் நபியவர்களின் தூதுத்துவத்தை நிராகரித்தது பிடிவாதத்தினால்தானே தவிர அறியாமையினால் அல்ல. உண்மை தூதரின் சாபம் பலிக்கும் என்பதை அவர்கள் உறுதியாக நம்பியதால்தான் விவாதத்தை கைவிட்டு நபியவர்களுடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டு வரி, ஜிஸ்யா செலுத்த ஒப்புக்கொண்டு மதீனாவிலிருந்து திரும்பினர். வினா 3. உலக வரலாற்றில் முபாஹலாவின் தாக்கம் என்ன? திருக்குரானில் முபாஹலா குறித்த வசனம் இடம்பெற்றிருப்பதன் நோக்கம், சத்தியத்தை ஏற்கும் மனப்பக்குவம் இல்லாமல் வெறும் பிடிவாதத்தோடு தர்க்கம் செய்பவர்களின் முகத்திரையை கிழிப்பதே ஆகும். இறுதி ஆயுதம். முபாஹலா என்பது ஒரு சாதாரண விவாத முறை அல்ல. அது சத்தியத்திற்காக தன் உயிரையும் தன் குடும்பத்தின் உயிரையும் பணயம் வைக்கும் துணிச்சலாகும். நபியவர்கள் தன் மகள் பாத்திமா, மருமகன் அலி, பேர பிள்ளைகளான ஹசன், ஹுசைன் ஆகியோரை அழைத்து வந்து நின்றதன் மூலம் தன் பக்கமுள்ள சத்தியத்தின் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையை உலகிற்கு நிரூபித்து காட்டினார். வரலாற்று தாக்கம் மற்றும் சான்றுகள். நஜ்ரான் நிகழ்வுக்குப் பிறகு முபாஹலா என்பது ஒரு விதியாகவே இஸ்லாமிய சட்டவியலில் ஃபிக்ஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது அசைக்க முடியாத ஆதாரங்களை சமர்ப்பித்த பின்பும் ஒரு தரப்பு வேண்டுமென்றே பொய் உரைத்தால் இறுதி கட்டமாக முபாஹலா செய்யப்படலாம். பிற்கால நிகழ்வுகள். இஸ்லாமிய வரலாற்றில் பிற்காலத்திலும் சில அறிஞர்கள் அசத்தியவாதிகளுக்கு எதிராக முபாஹலா அழைப்பு விடுத்துள்ளனர். உதாரணத்திற்கு கதீபா அல் பக்தாதி போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் பிற்கால அறிஞர்கள் சிலர் முபாஹலாவில் ஈடுபட்டதாகவும் அதில் பொய் சொன்ன தரப்பினர் ஓராண்டுக்குள்ளாகவே கடுமையான நோய்களாலோ அல்லது விபத்துகளாலோ அழிந்து போன நிகழ்வுகளும் பதிவாகியுள்ளன. பொய் சொல்பவர்கள் மீது இறைவனின் சாபமும் தண்டனையும் நிச்சயம் இறங்கும் என்பதற்கான ஆன்மீக எச்சரிக்கையாகவே உலக வரலாற்றில் இது பார்க்கப்படுகிறது. நாஷாத், இஸ்லாமிய வாழ்வியல் மற்றும் வரலாற்று பின்னணிகள் குறித்த ஆழமான கேள்வி பதில் தொடர்களை தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். நமது சிந்தனையை தூண்டும் இந்த பயனுள்ள காணொளிகள், வீடியோஸ் உங்களை வந்தடைவதற்கும் இந்த நற்செய்தி இன்னும் பலரை சென்றடைவதற்கும் உங்களது ஆதரவு மிகவும் அவசியமானது. எனவே மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த கேள்வி பதில் தொகுப்புகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பயனுள்ளதாக இருந்தால் இதனை உங்கள் நண்பர்களிடமும் மற்ற குழுக்களிலும் ஷேர் செய்து மார்க்க அறிவை வளர்க்கும்.